ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா மொறுமொருவான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம ஸ்டார்டராக சாப்பிட்லாம், இல்லைன்னா பிரியாணி, புலாவ், அப்புறம் வெரைட்டி ரைஸ் கூட சைடிஷாகவும் வச்சுக்கலாம். ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஒரு அட்டகாசமான ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதனால் மொறுமொருவாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ கடாயில் தண்ணி நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ தண்ணி சூடானதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சூடானதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். இது பக்கோடாவுக்கு அப்படிங்கிறதுனால காலிஃப்ளவரை ரொம்பவே பெருசாக கட் பண்ண வேண்டாம். இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ காலிஃப்ளவர் உள்ளே சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விடுங்க. இதை அதிக நேரம் வேக வச்சிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போல் இருந்துச்சுன்னா போதும். ஏன்னா காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும். இது மாதிரி நம்ம சுடுதண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு போட்டு அலசி எடுக்கிற போது அந்த பூச்சியெல்லாம் சுத்தமாக க்ளீன் ஆகிடும். அதுக்காக தான். இப்போ இந்த காலிஃப்ளவரை தண்ணியிலேருந்து வடித்து தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே 5-6 பல் பூண்டு, இது ரெண்டையுமே தோலெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி 1-2 தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க வேண்டாம். இது மாதிரி 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், அப்புறம் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம். ஸோ நான் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை. இப்போ இது எல்லாத்தையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஸோ நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது நமக்கு 100 கிராம் அளவு இருக்குது. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துடலாம். ஸோ நான் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறதுனால இந்த அளவுக்கு மாவு பொருள் சேர்க்குறேன். நீங்கள் எந்த சைஸில் காலிஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாவு பொருளை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துடலாம். நம்ம கடலை மாவு சேர்க்கறதுனால கண்டிப்பாக சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டே தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. காலிஃப்ளவரை கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு கடைசியாக தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை கலந்துக்கோங்க. ஸோ தண்ணி ஃபஸ்ட்டே மொத்தமாக நிறைய சேர்த்துடக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவு பொருள் எல்லாமே காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி உதிர்த்து விடுற மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்தது இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். ஒரே இடத்துல மொத்தமாக சேர்க்காம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி காலிஃப்ளவர் உள்ளே சேர்த்ததும் இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க. ஹையில் இருந்துச்சு அப்படின்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும். உள்ளே காலிஃப்ளவர் சரி வர பொரிஞ்சிருக்காது. பாருங்கள், இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ பக்கோடா 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பப்புள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், இது மாதிரி அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கியிருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா விரிச்சிட்டு அதில் போட்டு வச்சுக்கோங்க. இதில் எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே ஈட்டிடும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவர் பக்கோடாவையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க.
இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே பொரிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொரிச்சுக்கோங்க. அந்த எண்ணெயுடைய சூட்லேயே கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடும். இது மாதிரி கடைசியாக பக்கோடாவுக்கு நம்ம கருவேப்பிலை பொரிச்சு சேர்க்குற போது அதனுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம பக்கோடாவில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா மொறுமொருவான காலிஃப்ளவர் பக்கோடா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.